والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وقرة أعيننا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأرسلنا عليهم ريحا صرصرا في أيام نحسات. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وآله وسلم لا عدوى ولا طيرة ولا هامة ولا صفر في الإسلام أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காத்து நிற்கும் மறையும்மா நபியும் அளித்த இறைவனுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் நம் உயிரிலும் மேலாக வந்துவித்த கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார்கள் தோழர்கள் மற்றும் அவர்களை அன்பு தொற்று இன்று வரைக்கும் இவர்களெல்லாம் நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றவட்டுமாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு சகோதரர்களே, அல்லாஹும் அவருடைய தூதரும் எவைகளை ஏற்று நடக்குமாறு கட்டளையிட்டார்களோ அவைகளை இயன்றளவு ஏற்று நடந்து கொள்ளுமாறும் எவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதற்கண் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹு தௌஃபீக் செய்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே நம்மை படைப்பதற்கு முன்னாலே அவன் காலிக்காக இருந்து கொண்டிருக்கிறான். நமக்கு ரஹமத்து செய்வதற்கு முன்னாலே அவன் ரஹமானான சிஃபத்தை கொண்டு வர்ணனை பெற்றிருக்கிறான். எங்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை மன்னிப்பதற்கு முன்னாலே, எங்களை படைப்பதற்கு முன்னாலே அவன் கஃபாராக இருந்து கொண்டிருக்கிறான். எங்களை படைத்ததற்கு பின்னால் தான் அவன் காலிக்காகவோ, எங்களை படைத்ததற்கு பின்னால் தான் அவன் ரஹ்மானாகவோ, எங்களை படைத்ததற்கு பின்னால் தான் அவன் கஃபாராகவோ இருக்கவில்லை. மாறாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பண்புகள் பூர்வீகமானது, அவைகளுக்கு ஆரம்பம் கிடையாது, அவைகள் புதிதான ஒன்று அல்ல என்பதை நாங்கள் கட்டாயம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்தான். படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வே சொல்கிறான், خلقல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் அவன் ஏன் படைத்தான் தெரியுமா? உங்களிலே யார் அல்லாஹ்வுக்கு அழகான முறையில் நல்ல மக்கள் புரிந்திருக்கிறாரோ என்பதை சோதிப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஆரம்பமாக மரணத்தை தான் படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். மரணம் ஹலக்கல் மௌத்த, முதலாவது மரணத்தை தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதற்கு பின்னால் தான் ஹயாத்தை படைத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துகிறான், நாம் அத்தனை பேரும் மரணிக்க இருக்கிறோம் என்பதை. ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களை நாங்கள் எவ்வாறு கடத்துகிறோம், எவ்வாறு கழிக்கிறோம் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு சோதனையாக வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் மனிதர்கள் மீது இரக்கம் கொண்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மிருகங்களைப் போன்று அறிவு இல்லாதவர்களாக படைக்கவில்லை. மாறாக அவர்களுக்கு பகுத்தறிவை கொடுத்து ஹக்கையும் பாத்திலையும் நலவையும் கெடுதியையும் பிரித்தறியக்கூடிய அறிவை கொடுத்து அவர்களை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தினான். அறிவுக்குரிய வழிகள், நலவுக்குரிய வழிகள், ஹக்குக்குரிய வழிகளை காட்டி அவர்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்து துனியாவில் ஈடேற்றம் பெற வேண்டும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகிலே வைத்த ஒரு நியதியுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது
உலகிலே பலதரப்பட்ட நலவுகள் இருக்கிறது. பலதரப்பட்ட கோடான கோடி நலவுகளை இஸ்லாம் காட்டித் தந்திருக்கிறது. அதே போன்று கெடுதிகளை பற்றியும் இஸ்லாம் சொல்கிறது. ஏனென்றால் புத்தி கொடுக்கப்பட்ட சமுதாயம் அந்த கெடுதிகளை அறிந்து தூரமாகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. சையதுனா ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே எல்லா மக்களும் நலவை மட்டும் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் அவர்களிடத்திலே கெடுதிகளை பற்றி கேட்டுக் கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களிடத்திலே நலவுகளை பற்றி மக்கள் கேட்கிறார்கள், நான் உங்களிடத்திலே கெடுதிகளை பற்றி கேட்கிறேன். ஏன் தெரியுமா? அவைகளில் இருந்து நான் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நாள் வரும்போது ஏற்படக்கூடிய பல விடயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சாஹிபு சிர்ரி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய இரகசிய செயலாளர் என்ற பெயரை கூட பெற்றார்கள் சையதுனா ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உலகிலே தோன்றக்கூடிய ஃபித்னாக்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். கியாமத்துடைய அடையாளங்களை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள். இதிலிருந்து என்ன விளங்குவது என்றால், இஸ்லாம் கெடுதிகளை பற்றியும் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் மனிதன் அவைகளிலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி. அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் சஃபருடைய மாதத்திலே இருக்கிறோம். காலங்காலம் தொட்டு ஒரு செய்தி நிலவி வருகிறது. இன்றைய காலத்தில் மட்டுமல்ல, ஜாஹிலியத்துடைய காலத்தில் கூட ஒரு செய்தி பேசப்பட்டு வந்தது. சஃபர் என்றால் மிடுமைக்குரிய மாதம். சஃபர் என்பது மனிதனுக்கு மோசமான நிலைகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்து இஸ்லாத்துக்கு முன்னால் கூட இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்தை அப்படியே தவிடுபொடியாக்கினார்கள். இஸ்லாம் சொல்ல வந்த முக்கியமான சூத்திரம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுவை தவிர எப்படி இலாஹ் இல்லையோ, அல்லாஹுவை தவிர நலவு செய்யக்கூடியவனும் வேறு யாரும் கிடையாது, அல்லாஹுவை தவிர கெடுதியை ஏற்படுத்தக்கூடியதும் எதுவும் கிடையாது, அவன் இன்றி அணுவுமே அசையாது என்பது இஸ்லாத்துடைய மூலமந்திரம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இன்றி எதற்கும் எதையும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய சக்தியோ அல்லாஹ்வுடைய உதவியோ இன்றி இந்த உலகிலே எதுவுமே செயற்படாது என்பது மூமின்களுடைய ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அத்வா, இஸ்லாத்திலே தொற்று நோய் என்பது ஒரு மனிதனை நேரடியாக தாக்கக்கூடியது இல்லை. ஒலா தயரத்த, அதே போன்று பறவை ஜோசியம் இஸ்லாத்தில் கிடையாது. ஒலா ஹாமத்த, அதே போன்று சில பறவைகள் கத்துவதின் மூலமாக அந்த சத்தத்தை கேட்டவருக்கு வஃபாத்து உண்டாகும் என்ற கருத்தும் இஸ்லாத்திலே கிடையாது. அதே போன்று வலா சஃபர, சஃபர் என்பதும் மனிதனுக்கு அநீதியை கெடுதிகளை கொடுக்கக்கூடியதும் கிடையாது என்று இஸ்லாமிய பூரண அகீதாவை சொல்லி காண்பித்தார்கள். அதாவது இஸ்லாத்துல தொற்று நோய் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய மஷியத்து இல்லாமல், அல்லாஹ் நாடாமல் ஒரு நோய் இன்னொரு மனிதனுக்கு எந்த தீங்கையும் கொடுக்காது. ஒருவனுக்கு நோய் பிடித்திருக்கிறது, அது மற்ற மனிதருக்கு தாவும் என்று நாங்கள் நம்பினால் அதிலே பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கு தெரியுமா? அப்படி நோய் என்பது தாவியே ஆகும் என்றால் அது பிரச்சனை. அல்லாஹ் நாடினால் தான் தாவும். அல்லாஹ் நாடவில்லை என்றால் நீங்கள் எத்தனை பெரும் நோயாளிகளுக்கு பக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அது எதுவுமே செய்யாது என்பது இஸ்லாமிய கொள்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காண்பித்தார்கள். அதே போன்று வலா தயரத்த, பறவை ஜோசியம் இஸ்லாத்திலே கிடையாது. வலா ஆமத்த, சில பறவைகள் கத்தும் சத்தத்தை கேட்டால் மரணம் வரும் என்று நினைத்திருப்பது அதுவும் இஸ்லாத்திலே கிடையாது. வலா சஃபர ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே சஃபர் மாதத்தில் ஒருவர் வந்தால் அவருக்கு முடுமை பிடிச்சு போய்விடும் என்பதும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது சஃபர் மாதம் என்பது அது தானாகவே யாருக்கும் அநீதி செய்யக்கூடியது அல்ல. மாறாக அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதாவது கஷ்டங்களை துன்பங்களை இறக்கி வைப்பான் என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் காரணமாக அது நடக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதிலே இரண்டு விடயங்களை நாங்கள் விளங்க வேண்டும். ஒன்று, சஃபர் மாதம் தானாகவே யாருக்கும் தீங்களிக்காது. சஃபர் மாதத்துக்கென்று தனி சக்தி எதுவுமே கிடையாது என்பது முக்கியமான ஒரு சட்டம்.
இரண்டாவது சட்டம் விளங்க வேண்டும். அப்படியே ஒழிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நாடி அதிலே ஏதாவது ஒன்றை இறக்குவானானால் அது அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அதிலே கஷ்டங்கள் வரலாம். இது இரண்டாவது சட்டம். அது சஃபர் மாதத்துக்கு மட்டுமல்ல, எல்லா மாதங்களிலும் அதே சட்டம்தான். நலவும் கெடுதியும் அது சஃபரிலும் வரும், சஃபர் அல்லாத மாதத்திலும் வரும். ஷரத்து என்ன? அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்களை வைத்து சஃபர் மாதத்தில் குறிப்பாக செய்திருக்கிறான். சில சோதனைகள், சில கஷ்டங்கள், சில மிருமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஃபர் மாதத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னவர்களும் குர்ஆனும் அந்த மாதத்தை பற்றி எங்களுக்கு கற்றுத் தருகிறது. அப்படி அந்த மாதத்திலே கடுமைகள், பிரச்சனைகள் வந்தால் எப்படி தீர்வு கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாட்களில் கெட்ட நாள் இருக்கிறதா? சிலர்கள் சொல்வார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு, எல்லாரும் ஒன்றுதான் என்பார்கள். சிலர்கள் சொல்வார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்கள், எல்லாம் ஒன்றுதான் என்பார்கள். அதில் உண்மை கிடையாது. மனிதர்களில் வித்தியாசமானவர்கள், தரம் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று இருக்கிறது என்பது குர்ஆனுடைய தீர்ப்பு. ரசூல்மார்கள் அவர்களிலும் அந்தஸ்து உயர்ந்தவர்கள், ஒருவரை விட ஒருவர் உயர்ந்தவர் என்ற சட்டம் இருக்கிறது குர்ஆன். வகுல்லன் ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத், அவர்கள் சிலரை விட நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். அதே போன்று நாட்களில் இஸ்லாம் சொல்கிறது ஜும்மாவுடைய தினம் சய்யிது அய்யாம், நாட்களுக்கு தலைமையான தினம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி நாட்களுக்கும் சில ஏற்றத்தாழ்வுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது நாட்களுடைய சுயமான குணம் கிடையாது. அதே போன்று குர்ஆன் சில நாட்களை பற்றி மிடுமை பிடித்த நாட்கள், பரக்கத்து குறைந்த நாட்கள், அந்த நாட்களில் கஷ்டம் இருக்கிறது என்று சில நாட்களை குர்ஆன் சொல்கிறது. அந்த நாட்கள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஆது கூட்டத்தார்களை அல்லாஹ் அழித்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாபெரும் ஒரு காற்றை அனுப்பி அவர்களை அழித்து அவர்களை பூமிக்கு கீழால் புதைத்தான் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ யௌமின் ஹஸின் முஸ்தமிர், நாங்கள் அவர்கள் மீது கடுமையான காற்றை அனுப்பினோம். எப்படிப்பட்ட காற்று தெரியுமா? அவர்களை அழித்தொழிக்கக்கூடிய காற்றை ஃபீ யௌமின் ஹஸின் முஸ்தமிர், மிடுமை பிடித்த நாளிலே நாங்கள் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பரக்கத்து குறைந்த நாளிலே, சோதனைகளுக்கு உட்படக்கூடிய நாளிலே அவர்களுக்கு நாங்கள் காற்றை அனுப்பி அவர்களை அழித்தோம் என்று யௌமுன் நஹ்ஸின், மிடுமைக்குரிய காலம், நாள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அதே விடயத்தை இன்னொரு வசனத்தில் சொல்லும் போது ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ அய்யாமின் ஹிசாத், சூரத்து ஃபுஸ்ஸிலத்துடைய 16வது வசனம். ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரா, அவர்களுக்கு கடுமையான காற்றை நாங்கள் அனுப்பினோம். ஃபீ அய்யாமின் நஹிசாத், மிடுமை பிடித்த நாட்களிலே அனுப்பினோம் என்று பன்மையுடைய வசனத்தை போட்டு அல்லாஹ் சொல்கிறான். முதல் சொன்ன ஆயத்திலே சூரத்துல் கமருடைய 101வது ஆயத்திலே ஃபீ யௌமின் நஹஸின், மிடுமைக்குரிய ஒரு தினத்தில் நாங்கள் அனுப்பினோம். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துடைய ஆயத்திலே ஃபீ அய்யாமின் நஹிசாத், நாங்கள் மிடுமைகள் நிறைந்த பல நாட்களிலே அனுப்பினோம் என்று பல நாட்கள் என்று சொல்லுகிறான். இந்த நாட்கள் என்ன என்பதில் இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இமாம்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு கருத்தை தஃசீருடைய உலமாக்கள் சொன்னார்கள், இது இன்ன நாள் என்று. ஆனால் அநேகமான உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அன்னஹு யௌமுல் அர்பியா அல் அகீர் ஃபீ குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய கடைசி புதன்கிழமை என்று பல இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே கருத்தை அல்லாமா வக்கீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய உரல் என்ற கிரந்தத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உரல் என்ற கிரந்தத்திலே இமாமுனா வக்கீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆது கூட்டத்தாரை அழித்த அந்த நாள் மாதத்துடைய கடைசி புதன்கிழமை என்று இமாமுனா வக்கீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
இதே கருத்தை இமாமுனா இப்னுல் மர்தவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ஹதீபுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இதே கருத்தை சொல்லுகிறார்கள். அது மாதத்துடைய கடைசி புதன்கிழமை, அந்த நாளைத்தான் அல்லாஹு தஆலா மிடுமை பிடித்த நாள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதே போன்று இமாமுனா தபரானி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் தங்களுடைய முஅஜ்ஜமுத் தபரானியிலே சொல்லும் போது அன்னஹு யௌமுல் அர்பியா, அது புதன்கிழமை தினம்தான் என்று அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட சொன்னார்கள், லௌலா யக்ரஹுன் நாசு, மக்கள் வெறுக்க மாட்டார்கள் என்றால், அந்த நாளை வெறுத்து விட மாட்டார்கள் என்றால், லமனஅதுஹும் அனி ஸஃபரி ஃபீ யௌமில் அர்பியா, புதன்கிழமை தினத்திலே அவர்களுக்கு பிரயாணம் செய்ய வேண்டாம் என்று நான் தடுத்திருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஃபிர்தௌஸ் என்ற கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது. இப்படியாக புதன்கிழமையிலே பரக்கத்து குறைந்த, சோதனைகள் நிறைந்த ஒரு நாள் என்பதற்கு பல உலமாக்கள் கருத்து சொல்லி இருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் இமாமுனா இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹாக்கிமுல் முஸ்தத்ரக்கை எழுதிய இமாமுனா ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வெண்குஷ்டம் மற்றும் கருங்குஷ்டம் போன்ற நோய்கள் புதன்கிழமையில் தான் இறக்கப்படுகிறது என்றும் சொல்லி இருக்கிறார்கள். தஃப்சீர் ரூஹுல் பயானிலே 8வது ஜுஸுவின் 328வது பக்கத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், மன் துகிம கௌமுன் இல்லா ஃபீ யௌமில் அர்பியா, எந்த கூட்டமும் அல்லாஹுவால் தண்டித்து அழிக்கப்படவில்லை, அது புதன்கிழமையிலே ஒளிய என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். புதன்கிழமையில் தான் அல்லாஹுடைய சாபத்துக்கு உண்டான கூட்டங்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று தஃப்சீர் ரூஹுல் பயானில் சொல்லப்படுகிறது. என்றால் புதன்கிழமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மக்களை சோதிக்க நாடி அந்த நாளிலே சில விடயங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை குர்ஆனும் மேற்சொன்ன விளக்கங்களும் உண்மைப்படுத்துகிறது. அதனால் தான் எங்களுடைய இமாம்கள், அறிஞர்கள் சஃபர் மாதத்துடைய கடைசி புதன்கிழமை, நம்ம எல்லாம் ஒடுக்கத்து புதன் என்று சொல்லுவோம், அந்த புதன்கிழமை இப்படிப்பட்ட மிடுமைகள் இறக்கப்படக்கூடிய நாட்களில் முக்கியமான ஒரு நாள். எனவே அந்த நாட்களை ஏன் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால், அந்த தினத்தில் அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு நாங்கள் ஆளாகாமல் அதை ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் திரும்பி வெற்றி காண வேண்டும் என்பதற்காக அந்த நாளை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அந்த நாளிலே இப்படிப்பட்ட முசீபாக்கள், பலாயிகள், அதே போன்ற மிருமைகள் எல்லாம் ஏற்படும் என்பதனால் நீங்கள் அதிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி பல விடயங்களை இமாம்கள் சொல்லித் தந்தார்கள். என்று கேட்பார்கள், குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கிறதா என்று கேட்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் ஹதீஸில் ஒரு விடயம் வரவில்லை என்றால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை, மாறாக அறிஞர்களுடைய கருத்தை பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அத்தீயுல்லாஹ் வ அத்தீயுர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபடுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களிலே அறிவு கொடுக்கப்பட்ட அறிஞர்களுக்கும் வழிபடுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன், நீங்கள் ஒரு வஸ்திலே முரண்பட்டு விட்டால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வ இலா உலில் அம்ரி மின்கும், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கமும் உங்களிலே அறிவு கொடுக்கப்பட்ட மக்களின் பக்கமும் அதை நீங்கள் திருப்புங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி, ஒரு விடயத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லையா, குர்ஆனை பாருங்கள். குர்ஆனில் கிடைக்கவில்லையா, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸில் பாருங்கள். அதிலும் கிடைக்கவில்லையா, உங்களுடைய காலத்துல உங்களால் அறியப்பட்ட மாபெரும் அறிஞர்களுடைய கருத்தை பாருங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. சையதுனா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் யமன் தேசத்துக்கு கவர்னராக அனுப்புகிறார்கள். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அவர்களை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், முஆதே, அங்கு நீங்கள் சென்றால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் எப்படி அங்கே நீங்கள் தீர்வு கொடுப்பீர்கள்? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கேட்கப்பட்டால் எப்படி கொடுப்பீர்கள்? சொன்னார்கள், நான் குர்ஆனில் இருந்து கொடுப்பேன். குர்ஆனில் நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய ஹதீஸில் இருந்து நான் எடுத்துக் கொடுப்பேன். அதிலும் காணவில்லை என்றால் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு தந்த அறிவை கொண்டு, நான் உங்களிடமிருந்து கற்ற அறிவை கொண்டு நான் ஒரு முடிவை எடுத்து நான் சொல்லுவேன் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அய்யத ரசூல ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதரை உறுதிப்படுத்திய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்.
அதாவது அவங்க சொல்லல குர்ஆன்ல இல்ல போகாது, ஹதீஸ்ல இல்ல போகாது, அப்படி இல்லை என்றால் அது மார்க்கத்துல கிடையாது, அதை விட்டு போட்டு நீங்க மதீனாக்கு வாங்க என்று சொல்லல. மாறாக சொன்னார்கள், நான் ஏண்ட சிந்தனையை வைத்து ஏண்ட அறிவை வைத்து நான் உங்களை கற்றுக்கொண்டதை வைத்து நான் ஒரு முடிவை எடுத்து சொல்லுவேன் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை வாழ்த்துகிறார்கள் என்றால் இதுதான் இஸ்லாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் பார்க்கும் போது இமாம்கள் இதற்கு மேற்சொன்ன அத்தனை விளக்கங்களையும் சொல்லி இருக்கிறார்கள். முஜர்ரபாத்து தைரபியிலே 103வது பக்கத்தில் ஒரு கருத்தை எழுதுகிறார்கள். சஃபர் மாதத்துடைய கடைசி புதன்கிழமை, அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3,20,000, இன்னொரு ரிவாயத்தில் 3,20,000 சோதனைகளை அல்லாஹ் இறக்குகிறான். லௌஹுல் மஹ்பூதிலிருந்து முதலாவது வானத்துக்கு 3,20,000 சோதனைகளை அல்லாஹ் இறக்குகிறான். அந்த நாள் தான் முழு வருஷத்திலும் மிக மனிதர்களுக்கு கடுமையான கஷ்டமான ஒரு நாளாக இருக்கும் என்று இமாமுனா தைரபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய முஜர்ரபாத்திலே சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இமாம்கள் சொல்லி தந்த விடயம். ஏன் சொல்லித் தருகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய சோதனைகளிலே நாங்கள் ஒரு ரகசியத்தை விளங்க வேண்டும். சோதனைகள் ஏன் வருகிறது என்றால், ஒரு மனிதனை நொறுக்குவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சோதனைகளை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்துகிறான் என்றால், மனிதர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் மனிதனுக்கு ஏற்பட்டால் இப்படிப்பட்ட சோதனைகளை காட்டி அல்லாஹ் தஆலா அவனை பயமுறுத்தி அவன் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதுதான் அதனுடைய ரகசியம். அதனால்தான் சஃபருடைய மாதத்தின் கடைசி புதன்கிழமை விடுமைக்குரிய தினம் என்று குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொன்ன உலமாக்கள், அதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தற்கொலை செய்து கொள்ளுங்கள் அல்லது இருப்பதையெல்லாம் நீங்கள் திருடிக் கொள்ளுங்கள், கெட்ட நாள் அல்லவா, அதை கெட்ட முறையிலே கழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுங்கள், அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மடக்கி மடக்கி சொல்லிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அதிகம் தொழுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்கள் என்றுதான் சொல்கிறார்கள். இது மார்க்கத்துக்கு முரணானது கிடையாது, மாறாக மார்க்கத்தின் அடிப்படையே அதுதான். ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும். அதனால்தான் முஜர்ரபாத்து தைரபியிலே இந்த கருத்தை சொல்லுகிறார்கள். அப்படி யோமுன் நஹிஸ் மிருமைக்குரிய நாள் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டது அது இந்த புதன்கிழமைதான். அதனால் அன்றைய தினத்திலே தனக்கு பலாய் முசீபத்துகள் நடக்காமல் இருப்பதற்காக அவன் அல்லாஹ் குர்ஆனிலே சில சாந்தியுடைய ஆயத்துக்களை இறக்கி வைத்திருக்கிறான். அந்த வசனங்களை அவர் அடிக்கடி ஓதட்டும், ஓதி அவர் அந்த வசனங்களை எழுதட்டும், எழுதி அதை கதைத்து குடிக்கட்டும் என்று சொல்கிறார்கள். அதன் மூலமாக சாந்தி அவனுக்கு கிடைக்கும் என்று முஜர்ரபாத்து தைரபி போன்ற பல கிரந்தங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் ஃபத்ஹுல் முஈன் என்று சொல்லக்கூடிய கிரந்தம் மதரசா மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இஸ்லாமிய அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ மதரசாக்களுடைய 5 அல்லது 4வது வகுப்பு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஷாஃபி மதுஹபுடைய சட்ட களஞ்சியத்தை எழுதிய ஒரு இமாம் தான் சையீத் முஹம்மது ஷத்துத் திமியாத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அவர்களுக்கு நிகாயத்துல் அமல் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம், அதிலே 208வது பக்கத்திலே சொல்லுகிறார்கள், சஃபர் மாதத்துடைய கடைசி புதன்கிழமையில் பலாயா வல் ஃபித்ன், பலாய்கள், ஃபித்னாக்கள், முசீபத்துகள் எல்லாம் லௌஹுல் மஹ்பூதிலிருந்து முதல் வானத்துக்கு இறக்கப்படுகிறது. எனவே அந்த நாளில் ஃபமன் கதப ஆயாத்தி ஸலாமி ஸபஅ, அஸ்ஸலாம் சாந்தி என்று வரக்கூடிய 7 ஆயத்துக்கள் குர்ஆனிலே இருக்கிறது. அதை ஒரு பாத்திரத்தில் யார் எழுதி அதை அப்படியே நீரால் அல்லது பன்னீரால் கரைத்து குடிக்கிறாரோ அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சோதனைகளிலிருந்து அவரை பாதுகாக்கிறார் என்று ஃபத்ஹுல் முஈனுடைய, அதாவது மக்காவிலே பிறந்து மதீனாவிலே மரணித்து இன்று மதீனாவிலே கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஹம்மது ஷத்துத் திமியாத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த சிலர்கள் சொல்லுவார்கள், இந்த கதையெல்லாம் இந்தியாவிலிருந்து வந்தது அல்லது ஸ்ரீலங்கால மட்டும்தான் என்பார்கள். மக்காவிலே பிறந்தவர்கள் முஹம்மது ஷத்துத் திமியாத்தி மாபெரும் ஒரு இமாம்.
மதீனாவுல மரணித்து கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அந்த விடயத்தை எழுதுகிறார்கள். அந்த 7 ஆயத்தும் என்ன? சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், இரக்கமான ரப்பாகிய அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். சலாமுன் அலா இபாதிஹில் லதீன இஸ்தஃபா, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், உலகிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது சாந்தி உண்டாகட்டும். சலாமுன் அலா இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது சாந்தி உண்டாகட்டும். சலாமுன் அலா மூசா வ ஹாரூன், மூசா ஹாரூன் அலைஹிமஸ்ஸலாம் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். சலாமுன் அலா இல்யாசீன், இல்யாசீன்கள் மீது சலாம் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், லைலத்துல் கத்ருடைய பொழுது சூரியன் மறைந்ததிலிருந்து ஃபஜ்ர் உதயமாகும் வரை இருக்கும், அது அந்த நேரம் வரைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சாந்தி, சமாதானம், ஐக்கியம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய ஒரு ரஹமத்தை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய குர்ஆனில் 7 வசனங்கள் இருக்கிறது. இந்த சாந்தியுடைய வசனங்களை யார் எழுதி அதை கரைத்து குடிக்கிறாரோ அவருக்கு அந்த சாந்தி கிடைக்க ஆதரவு வைக்கப்படும் என்ற கருத்துக்களை இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள். இவைகளுக்கு நேராக குர்ஆனிலே வந்திருக்கிறதா, ஹதீஸில் வந்திருக்கிறதா என்று ஒருவர் கேட்டால் அவருக்கு சொல்லுவோம், குர்ஆன் சொன்ன ஃபி அய்யாமின் நஹிசாத், மிடுமைக்குரிய நாட்கள் என்று குர்ஆன் சில நாட்களை சொல்லி இருக்கிறது. ஃபி யௌமின் நஹ்ஸின், மிடுமைக்குரிய நாளில் தான் ஆதி சமூகத்தினர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் தரக்கூடிய விளக்கம் அது புதன்கிழமை என்பது. அது குர்ஆனுக்கு சொல்லப்பட்ட விளக்கம், அல்லாஹ்வால் எங்களுக்கு சொல்லி காண்பிக்கப்பட்ட அறிஞர்களுடைய கருத்தை பாருங்கள் என்ற அதே கருத்துக்கும் நாங்கள் நேர்படுவோம் என்பதை தெளிவாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மட்டுமல்லாமல் அதிலே நாங்கள் முக்கியமாக விளங்க வேண்டியது, அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்தியது மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. இந்த இமாம்கள் காட்டி தந்த வழியும் எங்களை குர்ஆனின் பக்கம் திரும்ப செய்வதும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளின் ரகசியங்களை புரிய செய்வதும் தான் என்பதை நாங்கள் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிலே இன்னொரு முக்கியமான விடயம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நோயை கொடுத்ததும் அந்த நோயுடைய ஆரம்பம் சஃபர் மாதத்தில் தான் துவங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கடுமையான நோய் பிடித்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் மீண்டும் உணர்த்தி காண்பிக்கிறான், இந்த உலகம் அல்லாஹ்விடத்திலே ஒரு கொசியுடைய இறக்கைக்கு கூட அது சமம் என்று இருந்தால் ஒரு காபிருக்கு கூட அல்லாஹ் தஆலா ஒரு சொட்டு தண்ணீரை கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்கிறார் என்றால் இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் பெருமதி வாய்ந்தது கிடையாது. அதனால் தான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கூட சோதிக்கப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நோய் பிடித்த மாதமும் சஃபர் தான். இதிலே முக்கியமாக ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். இந்த ஹதீஸை சொல்லக்கூடியவர்கள் சிலர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாபெரும் சோதனை ஏற்பட்டது, மிக வேதனை ஏற்பட்டது, அவங்களால தாங்க முடியல, அவங்களுக்கு அஸாபு, சக்கராத்துடைய அஸாபு வந்தது என்று சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தான் ரஹ்மத்து, அவங்களுக்கு அஸாபா? ஒளிக்கு இருள் வருமா? இருள போக்கத்தான் ஒளியை கொண்டு வருகிறோம். அந்த ஒளியே இருளாகும் என்றால் அது உண்மையிலே ஒளி அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், எல்லா மக்களுக்கும் நபியே நீங்க தான் ரஹ்மத்து. ஆனா உங்களுக்கு அஸாபு என்றால் சக்கராத்து வேதனை ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துச்சா? இல்லை, ஒருபோதும் வரவில்லை. அப்படி என்றால் புகாரியுடைய ஹதீஸ் சொல்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஸக்கில் அலைய சக்கராத்தில் மௌத் வகஃபிஃப் அலா உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு சக்கராத்தை லேசுபடுத்தி அந்த உம்மத்துடைய சக்கராத்தை எல்லாம் எனக்கு தா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இது ரஹ்மத்து அல்லவா? ஏனென்றால் எல்லா அஸாபையும் தாங்கக்கூடிய ரஹ்மத்து நான் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். அப்படி என்றால் அவருடைய மரண தருவாயில் நடந்தது என்ன? ஹதீஸ் சொல்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு கட்டங்களிலும் ஆ என்று சத்தமிட்டார்கள். தன்னுடைய மேனையை சூட்டின் காரணமாக தண்ணீரை எடுத்து அப்படியே முகத்திலே பூசுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மயக்கமிட்டு விழுவார்கள்.
எந்த அளவுக்கு என்றால் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மாபெரும் பாத்திரங்கள்ல 7 பெரும் பாத்திரங்கள்ல தண்ணீரை கொண்டு வந்து அவருடைய மேனியில் ஊற்றினாலும் அவருடைய மேனியுடைய சூடு அந்த தண்ணீரை காய்த்து விட்டது. அந்த அளவு கடுமையான காய்ச்சல் அவர்களுக்கு பிடித்திருந்தது. அவருடைய ரூஹு எடுக்கப்படும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அடிக்கடி மயக்கத்திலே விழுவார்கள். ஹதீஸ் வந்திருக்கிறது. எங்களுடைய ஷேகுமார்கள் இதை கற்றுத்தரும் போது அதபை எங்களுக்கு அதிகம் கற்றுத் தருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களை பேசும் போதும் வார்த்தைகளில் அதபு வர வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அழகான விளக்கங்களை எங்களுடைய ஷேகுமார்கள் சொல்லித் தருகிறார்கள். அது என்ன நடந்தது? அது வேதனை கிடையாது, மாறாக அன்பின் போராட்டம். அது உலகிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடம்பை போன்று துனியாவில் யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. உலகிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூஹை போன்று துனியாவில் எந்த உடம்புக்கும் கொடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ரூஹு, அந்த ரூஹை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அந்த உடம்பத்தான் அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அபுதை நாங்கள் அழைத்து அபுதுடன் நாங்கள் கதைத்தோம் என்று சொல்லப்பட்ட உடம்பு அந்த உடம்பு. நபியே, நீங்கள் மாபெரும் நற்குணத்திலே இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டது அந்த உடம்புக்கும் அந்த ரூஹுக்கும் தான். சிராஜ வஹாஜா, ஒளி கொடுக்கக்கூடிய விளக்கு என்று சொல்லப்பட்டது அந்த உடம்புக்கும் அந்த ரூஹுக்கும் தான். அதே போன்று எங்களுடைய ரிஸ்குகளை பிரித்து கொடுக்கக்கூடியவர்கள் அனல் காசிம் என்று சொன்னது அந்த உடம்பும் அந்த ரூஹும் தான். அதே போன்று வலு அன்னகும் இத்தலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக, நபியே, பாவிகள் உங்களிடத்தில் வந்து இஸ்திக்பார் செய்தால்தான் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொன்னது அந்த உடம்புக்குத்தான். லீ சாஅத்துல் லா யஸவுனி ஃபீஹி இல்லா ரப்பி, எனக்கு சில நேரங்கள் இருக்கிறது, என்னுடைய ரப்பை தவிர வேறு யாருமே அந்த நேரத்தில் எனக்கு விசாலமாக மாட்டார்கள், என்னுடைய ரப்புடனே நான் இருப்பேன் என்று சொன்னது அந்த ரூஹும் அந்த உடம்பும் தான். இப்படிப்பட்ட சிறப்பான ரூஹும் சிறப்பான உடம்பும் துனியாவில் வேறு யாருக்குமே கொடுக்கப்படல. அப்படிப்பட்ட சிறப்பான உடம்பை தாங்கி இருக்கக்கூடிய கபருதான் உலகத்தில் சுவர்க்கத்தின் பூஞ்சோலை. கௌபாவை விட கூட சிறப்பான ஒரு இடம் உலகத்தில் இருக்கிறது என்றால் அந்த கபரு ஷரீஃபு தான் என்பது எல்லா உலமாக்கள் இமாம்களுடைய ஏகோபித்த முடிவு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட சிறப்பான அந்த உடலை விட்டும் அந்த ரூஹு பிரிய மறுத்தது. அந்த ரூஹை அந்த உடம்பு விடாமல் அள்ளி பிடித்தது. அன்பின் போராட்டம் நடந்தது அங்கே. அப்படிப்பட்ட ரூஹை விடுவதற்கு அந்த உடம்பு மறுத்தது, உடம்பை விடுவதற்கு ரூஹு மறுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்போது எனக்கு ஹுயீரத்து, நான் இஷ்டம் கொடுக்கப்பட்டேன். நபியே, நீங்கள் விரும்பினால் இதே உடம்புடன் இதே ரூஹுடன் நீங்கள் துனியால வாழலாம், நீங்க விரும்பினால் அல்லாஹ்வை அடைந்து கொள்ளலாம். ஃபகுல்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொன்னேன் ரஃபீக்கல் அலா, எனக்கு உயர்ந்த அல்லாஹ் தான் வேண்டும், அல்லாஹ்வுடைய தோழமை தான் எனக்கு வேண்டும், இந்த உடம்பு அல்ல. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் இந்த உலகுக்கு அனுப்பப்படுவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட உடம்பு தான் அது. அந்த உடம்போடு வெளிப்படுவதற்கு முன்னாலே அவர்கள் ரசூலுல்லாஹ், இந்த உடம்பிலே உள்ள உலகத்திலே பிறக்கப்படுவதற்கு முன்னால் அவர்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நபிமார்கள் கூட அவர்களுக்கு சாட்சியம் சொன்னார்கள் உலகுக்கு வருவதற்கு முன்னாலே. அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பை, அவருடைய ரூஹை பிரிவதற்கு உடம்பு மறுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவருடைய அன்பின் போராட்டம் தான் அங்கு நடந்ததை ஒழிய அது சக்கராத்துடைய வேதனை அல்ல. அங்கு அன்பு ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்திருந்தது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு இஷ்டப்பொருத்தம் தந்தான், விரும்பினால் நபியே உலகிலே இதே உடம்புடன் வாழுங்கள், அல்லது விரும்பினால் நீங்கள் எங்களிடத்திலே வாருங்கள். நான் சொன்னேன் ரஃபீக்கல் அலா, உயர்த்தியான அல்லாஹ்வுடைய தோழமை தான் எனக்கு வேண்டும், அல்லாஹ்வுடன் இருப்பதைத்தான் நான் வேண்டுகிறேன் என்று
என்று நான் சொன்னேன், அதற்கு பின்னால் தான் என்னுடைய உயிர் பறிக்கப்பட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் அந்த ஹதீஸுடைய பின்னால் வரக்கூடிய அத்தனை விளக்கமும் இதே கருத்தை தான் உணர்த்திக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நோயை கொடுத்தான். ஏன் தெரியுமா? நபிமார்களும் மனிதர்கள் தான், அவர்களை மலக்கு என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்பதை காட்ட. மட்டுமல்லாமல் ஏனைய மனிதர்கள் படிப்பினை பெறட்டும், அல்லாஹ் ஒரு மனிதனை அவன் நாடினால் சோதிப்பான். அப்படி சோதிப்பது என்பது அவனிலே இருக்கக்கூடிய பாவத்தின் காரணமாக மட்டும்தான் என்பது அல்ல, மாறாக அவனை இன்னும் அந்தஸ்து உயர்த்துவதற்காக, அவனுக்கு சோதனை நடக்கும் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுக்கு கூட நோயை கொடுத்தான். ஹதீஸை நாங்கள் இப்படித்தான் விளங்க வேண்டும். அதுதான் ஹதரத் ரசூலுக்குரிய அதபு என்பதை ஷேகுமார்கள் கற்றுத் தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சக்கராத்து பற்றி வந்த ஹதீஸ்கள் இதைத்தான் சொல்கிறது. உண்மையிலே ஒரு மனிதனுக்கு சக்கராத்து என்றால் அதுதான். எங்களுடைய ரூஹு எங்களை விட்டும் பிரியாமல் இருந்தால் நாங்கள் கஷ்டப்படுவோம். எங்களுக்கு ஏன் அது வேதனை? எங்களுடைய ரூஹு இந்த துனியாவை விரும்புது, அதனால போக மறுக்குது. மலக்கு கலட்டி இழுத்திருக்கிறாரு, அதுதான் எங்களுக்கு வேதனை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹு அல்லாஹ்வை நாடியது, ஆனா அவங்களோட உடம்பு அந்த ரூஹை நாடியது. என்ற அப்படிப்பட்ட ஒரு ரூஹு இதற்கு முன்னாலோ இதற்கு பின்னாலோ துனியாவுல எந்த உடம்புக்கும் கொடுக்கப்படவும் இல்லை, கொடுக்கப்படுவதும் இல்லை என்பதை உணர்ந்த அந்த பரிசுத்தமான உடம்பு அந்த பரிசுத்தமான ரூஹை விட்டும் பிரிய மறுத்தது. அன்பின் போராட்டம் நடந்தது. அதன் காரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹு பிரிவதற்கு பல நேரங்கள் எடுத்தது என்பதைத்தான் ஹதீஸ்கள் சொல்கிறது. இதுதான் சீரான ஒரு அகீதாவுடைய அதபுடைய ஒரு முஹிப்புடைய கொள்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் அந்த உடம்பு அந்த ரூஹை ரூஹை விட்டும் பிரிவதற்கு மறுக்க வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு ரூஹு கிடையாது. அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ரூஹு வேறு எங்குமே கிடையாது. அந்த ரூஹை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, எல்லா ஆலம்களுக்கும் நாங்கள் உங்களை தான் ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறோம். எல்லா ஆலங்கள் என்றால் ரூஹுகள் இருந்ததும் ஆலம்தான். ஆலமுல் அருவாஹ் என்கிறோமே, இந்த சிலர்கள்ட்ட ஆலம் எதென்று கேட்டா இந்த பூமி ஒரு ஆலம், செவ்வாய் கிரகம் இன்னொரு ஆலம், வியாழன் இன்னொரு ஆலம், புளூட்டோ இன்னொரு ஆலம் என்பார்கள். ஆனா குர்ஆன் சொல்லக்கூடிய ஆலம் அதுவல்ல. ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா ஆலங்களுக்கும் சொந்தக்காரனான அல்லாஹ்வுக்கு தான் புகழ். அதே போன்று வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். எல்லா ஆலங்களுக்கும் உங்களை ரஹ்மத்தா அனுப்பி இருக்கிறோம். அதுல முதலாவது ஆலம் ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளாக நாங்க இருந்தோம். அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்டா, அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களோட ரப் அல்லவா? காலு பலா, எல்லா ரூஹுகளும் நாங்க பலா என்று சொன்னோமே. அந்த ஆலம் ஒரு ஆலம், இதுக்கு அல்லாஹ் தான் ரப்பு, ரசூலுல்லாஹ்வுக்கு ரஹ்மத்து. எல்லா ரூஹுகள் இருந்த ஆலத்துல கூட ரசூலுல்லாஹ் தான் ரஹ்மத்து என்று குர்ஆன் சொல்கிறது. அதுக்கு அடுத்த ஆலம் ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கற்பரை உலகிலே நாங்கள் வாழ்ந்தோம். இது இரண்டாவது ஆலம். அந்த இருக்கக்கூடிய கட்டத்தில் அல்லாஹ் தான் உங்களுக்கு ரப்பு, ரசூலுல்லாஹ் தான் உங்களுக்கு ரஹ்மத்து. அதற்கு பின்னால் ஆலமுல் அஜ்சாத் என்று சொல்லக்கூடிய உடம்புகளுடைய உலகம், நாம் வாழும் இந்த உலகம், இதுக்கு அல்லாஹ் தான் ரப்பு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் ரஹ்மத்து. அதற்கு பின்னால் ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய கபருடைய உலகம், அதில் அல்லாஹ் ரப்பு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹ்மத்து. அதற்கு பின்னால் ஆலமுல் மஹ்ஷர், அங்கு அல்லாஹ் தான் ரப்பு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்து. அதற்கு பின்னால் ஆலமுல் அபதி என்று சொல்லக்கூடிய சுவர்க்கம், அங்கும் அல்லாஹ் தான் ரப்பு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்து. இந்த எல்லா உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்கள் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த எல்லா உலகத்துக்கும் தான் அல்லாஹ் ரப்பு. வானத்துக்கு கீழே அளிக்கக்கூடிய அத்தனையும் ஒரு உலகம் என்றுதான் பார்க்க வேண்டும். அதற்கு பின்னால் மேற்சொன்னவைகள் அத்தனையும் தான் ஆலமீன், ஆலம்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த ஆலம்களுக்கே ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட, ரூஹுகளுக்கே ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட, கபரிலே ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ரூஹை விடுவதற்கு அந்த உடம்பு மறுத்தது என்றால் அது ஆச்சரியம் அல்ல. இன்று பெற்ற பாலகனை ஒரு தாய் விடுவதற்கு எப்படி மறுக்கிறாள்?
அணைக்கிறாள், அதை எப்படி அணைக்கிறாள்? இது எல்லாம் வேதனை அல்ல, அன்பின் போராட்டம் என்று நாங்கள் உணர்கிறோமே, அதே போன்றுதான். ஒரு பிள்ளை பெற்றோரை விட்டுவிட்டு வெளிநாடுக்கு செல்வது என்று இருந்தால், படிக்க செல்வது என்று இருந்தால், பிரிவின் துயரத்தை தாங்காமல் அந்த பெற்றோர்கள் அவனை கடைசி தருவாயிலே கட்டி அணைத்து அவனை நெருக்கமாக வைத்துக் கொள்வார்களே, அதே உணர்வை அந்த உடம்பு நாடியது என்றால் அது மிகையாகாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி பொழுது என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். அது அவர்களுடைய அந்தஸ்தை மென்மேலும் உணர்த்தக்கூடிய ஒரு விடயமே ஒழிய அவங்களோட அந்தஸ்தை தாழ்த்தக்கூடிய அதாபு கிடைத்த சந்தர்ப்பம் அல்ல. அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டது என்பது அவர்கள் தாழ்ந்த ஒரு நிலைக்கு போயிட்டார்கள் என்பது அல்ல, மாறாக உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், நாங்கள் ஒரு கூட்டத்தை நீங்கள் அவர்களுடன் இருக்கும் காலமெல்லாம் அழிக்க மாட்டோம், வேதனை செய்ய மாட்டோம் என்று. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய நேரத்தில் மற்றவர்களுக்கு வேதனை இல்லை என்றால் எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வேதனை வரும்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால்தான் நாங்கள் எங்களுடைய ஈமானை முகப்பத்துடன் நாங்கள் வளர்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் குர்ஆன்ல ஒரு ஆயத்து கிடைச்சிட்டு, ஹதீஸ்ல ஒரு துண்டு கிடைச்சிட்டு, அதனால அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி என்றால் அவருடைய உள்ளத்துல ஈமான் முகப்பத்தோடு கொடுக்கப்படவில்லை என்பதற்கு ஆதாரம் அது. ஈமான் முகப்பத்துடன் கலந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அவர் சில வார்த்தைகளை கண்டால் கூட அவர் அதை முற்பட்டு சொல்ல மாட்டார், அதற்குரிய விளக்கங்களை தேடுவார்கள். அதனால்தான் மஷாயிகுமார்கள் கற்றுக் கொடுக்கும் போது, ஷேகுமார்கள் பாடம் நடாத்தும் போது ஒழுக்கத்தையும் அதபையும் முகப்பத்தையும் முக்கியமாக வேண்டுவார்கள். ஏனென்றால் குர்ஆன் விளங்கப்பட வேண்டும் என்றால், ஹதீஸ் விளங்கப்பட வேண்டும் என்றால் அவனுக்கு முகப்பத்து போட்டப்பட்டிருக்க வேண்டும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யுக்மினு அஹதுக்கும், உங்கள் ஒருவர் உண்மையான மூமினாகவே மாட்டான் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, அவனிடத்தில் நான் மிக விருப்பத்துக்குரியவனாக இருக்க வேண்டும். எதுவரைக்கும்? அவனுடைய அத்தனையை விடவும். அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய பெற்றோர்கள், அவனுடைய ஏனைய மனிதர்கள், ஏன் அவனுடைய ரூஹை விட அவன் விருப்பத்துக்குரியவன், அவனிடத்திலே நான் விருப்பத்துக்குரியவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவன் மூமின். அல்லாஹ்வுடைய தூதருடைய உடம்பிடத்தில் அவருடைய ரூஹு தான் மிக விருப்பத்துக்குரியதாக இருந்தது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷைத்தான் கூட, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஷைத்தானும் மலக்கும் இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஒரு மலக்கும் ஒரு ஷைத்தானும் சாட்டப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தானி கது அஸ்லம, என்னுடைய ஷைத்தான் கூட இஸ்லாத்துக்கு வந்து தந்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சாட்டப்பட்ட ஷைத்தானே இஸ்லாத்துக்கு வந்து அது மேன்மை பெறுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பக்கூடிய எங்களுடைய நிலைமை என்ன? அதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விடயத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. நம் அனைவருக்கும் பரிபூர்ணமான முகப்பத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எல்லா கஷ்டம் துன்பங்களை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், என்னென்ன தினங்களில் என்னென்ன பலாய் முசீபத்துகள் இறங்குகிறதோ அவைகள் அத்தனையை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொருட்டினால் நம் அனைவருடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தல்வாயாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم